சிம்பிளாக ஈஸியாக 4 வகையான குழம்பு ரெசிபீஸ் பார்க்க போகிறோம். முதல்ல பாசிப்பயிறு குழம்பு, 2வது ரைஸ் குழம்பு, உள்ளித்தியல், அதுக்கப்புறமா வெள்ளரிக்காய் கூட்டு இல்லை குழம்புன்னு சொல்லலாம். இது சிறுதானியத்துக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். சிம்பிளாக ஹெல்த்தியாக பாசிப்பயிறு சௌச்சௌ வச்சு ஒரு ஈஸியான கிரேவி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாதம், சிறுதானியம், அதுக்கப்புறம் சப்பாத்தி பொரிக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு 1 கப் பாசிப்பயிறு எடுத்துகிட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு நம்ம குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். அதுக்கப்புறமா சௌச்சௌ, இது வந்து பார்த்திங்கன்னா சீமை கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் எடுத்துக்கலாம். இதில் ஒரே ஒரு விதை மட்டும் இருக்கும் மிடில், அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம தேவையான ஷேப்பில் சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். பாசி பயிரும் சௌச்சவும் சேரும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் இந்த கிரேவி 2 நாள் வரைக்குமே கெட்டு போகாது. தேவைப்பட்டால் நீங்கள் புளி கூட கொஞ்சம் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். சௌச்சௌ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்கான வெஜிடபிள்னு சொல்லலாம். குழந்தைய வந்து கண்டிப்பாக தனியாக செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. பாசிப்பயிரில் போடும்போது அவங்களுக்கு அந்த காய் இருக்கிறதே தெரியாது. இது வந்து பார்த்திங்கன்னா வெண்பூசணி மாதிரி தான் இருக்கும். ஸோ கிடைச்சா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதே மாதிரியே நூல்கோல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வெஜிடபிள் இருக்கும். இதெல்லாம் வந்து நீர்ச்சத்து அதிகமுள்ள காய்கறிகள்னு சொல்லலாம். இதில் பொரியலுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். பொரியல், கூட்டு, சால்னா வைக்கும்போது கூட இது வந்து வைக்கலாம். அதுக்கப்புறம் சாம்பார் சாதத்துக்கும் இந்த வெஜிடபிள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ப்ரெஷர் குக்கரில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, அதுக்கப்புறமா ஜீரகம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். குக்கரில் தான் பண்ண போகிறோம். 3லிருந்து 4 விசிலில் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இதில் சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் இல்லை வரமிளகாய் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் கறிவேப்பிலை, இஞ்சி, பூண்டு வந்து பேஸ்ட்டாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா அந்த சௌச்சௌ அதையும் போட்டுட்டு நம்ம உப்பு போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ஸோ இதை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், அவ்வளோதான். நம்ம பெரிய மசாலா, கரம் மசாலாலாம் போட மாட்டோம். இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் கரம் மசாலா கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இதுக்கப்புறமா ஊற வச்ச பாசி பயிறு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பாசி பருப்பில் கூட பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும். பாசி பருப்பு, துவரம் பருப்பு, அதுக்கப்புறம் கடலை பருப்பு எல்லாமே நல்லாயிருக்கும். மசூர் தாலுமே இதுக்கு வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கணும். அதுக்குள்ளே நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சி நம்ம போடணும். இதுக்கு தேங்காய், ஜீரகம், கொத்தமல்லி, வரமிளகாய், இதுலேயே பூண்டு, இஞ்சி கூட நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நம்ம இதில் ஊற்ற போகிறோம். இதுதான் திக்னஸை கொடுக்கக்கூடியது. டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மசாலாவே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரோஸ்ட் பண்ணியும் போடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெத்தட் நான் முன்னாடியே போட்டிருக்கேன், எல்லாம் ரோஸ்ட் பண்ணி போடுறது. இது வந்து சிம்பிளான மெத்தட். இதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிடணும். இதை மூடி 3லிருந்து 4 விசில் விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம் மீடியம் ஃப்ளேமில். இதில் தண்ணி ஊற்ற வேணாம், ஆல்ரெடி தண்ணி இருக்கும். நான் சொன்ன மாதிரி புளி தேவைப்படுறவங்க நெக்ஸ்ட் டே வேணும்னா ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை நீங்கள் அரைக்கும்போது போட்டு அரைச்சிக்கலாம். இந்த பாசிப்பயிறு குழம்புல நீங்கள் பீர்க்கங்காயில் ஆரம்பித்து எல்லா காய்கறிகளுமே போடலாம். ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகும். இதுக்கப்புறமா வெங்காயத்தை பயன்படுத்தி உள்ளித்தியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிம்பிளாக ஈஸியாக ஓணம் சதய ஸ்பெஷல் ரெசிபி உள்ளித்தியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் மில்லட்ஸோட பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். இதுக்கு வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். நீங்கள் கொதிக்கிற தண்ணி கூட ஊற்றலாம். சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 1 கப் வெங்காயம் இருக்கும். இதை வந்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரேவி பண்ணினா கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்குமே நம்ம கெட்டு போகாது. நம்ம வெரைட்டி ரைஸாக கூட குழந்தைகளுக்கு கொடுத்து விடலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதில் 2 வெங்காயமே போடலாம். பெரிய வெங்காயத்திலே சின்ன சின்னதாக இருக்குது, அதுவும் போடலாம். நம்ம சாம்பார் வெங்காயம் போடலாம். இப்போது தேங்காய், இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 கப் தேங்காய் தேவைப்படும். நம்ம தமிழ்நாடு ஸ்டைல் புளிக்குழம்பு மாதிரியே தான், ஆனால் இதில் வந்து தேங்காய் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இதையுமே நம்ம துருவி எடுத்துக்கலாம். இப்படி உங்களுக்கு துருவுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா தேங்காயோட கீத்துகள் எடுத்து நீங்கள் மிக்சியில் போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு துருவின மாதிரியே நமக்கு ரெடி ஆகிடும். இதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தான் யூஸ் பண்ணணும், அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும்.
நம்ம 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த புளியை வந்து நல்லா கரைச்சிட்டு அதனோட தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த உள்ளித்தீயலில் நம்ம தக்காளி எல்லாம் போட மாட்டோம். இப்போது வறுத்தரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: கொத்தமல்லி, ஜீரகம், மிளகு, மிளகாய், அதுக்கப்புறமா கறிவேப்பிலை. இது எல்லாமே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். இது ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம இதில் 1 கப் தேங்காயை போட்டு அதை ப்ரௌன் ஆக வரைக்கும் நல்லா வதக்குவோம். இதுக்கு ப்ரௌன் ஆனால் மட்டும்தான் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் வந்து வெந்தயம் போடணும்னு அவசியம் இல்லை. தேவைப்பட்டால் உங்களுக்கு பிடிச்சதுன்னா தாளிக்கும் போது நீங்கள் வெந்தயம் போட்டுக்கலாம். இது வந்து நல்ல டார்க் ப்ரௌனாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ கேரளாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா கிரேவிக்கு வந்து நல்லா ப்ரௌனாக வறுத்து போடுவாங்க தேங்காய். அந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை மிக்சியில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இதுலேயே நீங்கள் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் கூட போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா தனியாக நம்ம வெங்காயம் வதக்கும் போது கூட போட்டுக்கலாம். இப்போது தேங்காய் எண்ணெயில் பண்ண போகிறோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறமா கடுகு போட்டுட்டு வரமிளகாய், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை இதையும் போட்டு நல்லா வதக்கணும். இதுக்கப்புறமா வெங்காயம், இதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ஸோ இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய வெங்காயத்தில் சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி கூட பண்ணலாம். அதுவுமே வந்து நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் நம்ம கத்திரிக்காய் போட்டாலும் கத்திரிக்காய், முருங்கைக்காய் இதெல்லாமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், மிளகாய் தூள் இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அந்த தேங்காய் எண்ணெயில் ரோஸ்ட் ஆகும்போது தான் இந்த வெங்காயம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம். ஸோ அது ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் விட்டிங்க அப்படின்னா அது மிக்ஸ் பண்ணாமே நல்லா ரோஸ்ட் ஆகிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா புளி கரைச்சி வச்ச புளியை ஊற்றிட்டு இதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிட்டு நம்ம அந்த வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஆகும். இந்த புளியோட வெங்காயம் வேகும்போது புளியோட ஃப்ளேவர், டேஸ்ட்டு எல்லாமே வெங்காயத்தில் இறங்கும். ஸோ அதனால் கடைசியாக வெங்காயம் போடாதீங்க. இப்போவே போட்டு வணக்கி புளித்தண்ணியில் வேக வைக்கணும். அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட் இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேயே நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அந்த ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை வந்து குக் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காலாம் இருக்காது. ஓரளவுக்கு வந்து தின்னான கிரேவி மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃப்ளேவர் பார்த்துட்டு மிளகாய் தூள், உப்பெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இன்னொரு மெத்தட்லேயும் நீங்கள் பண்ணலாம். முதல்ல வெங்காயமெல்லாம் போட்டு புளி தண்ணியிலலாம் நீங்கள் வேக வச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறமா கூட சீசனிங் பண்ணி பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊர் வந்து சின்ன வெங்காய புளிக்குழம்பு மாதிரி இருக்கும். இது வந்து சாதம், அதுக்கப்புறம் சிறுதானியம் எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். சிம்பிளாக ஈஸியாக தஞ்சாவூர் ஸ்பெஷல் ரைஸ் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டேஸ் வரைக்குமே கெட்டு போகாது. ரைஸ், அதுக்கப்புறமா மில்லட்ஸ், இட்லி, தோசை, பணியாரம், இடியாப்பம் எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். இதுக்கு வெண்டைக்காய் இல்லைன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய் நீங்கள் எந்த காய் வேணாலும் எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ அதை முதல்ல வந்து வாஷ் பண்ணிவிட்டு தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இது வந்து 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணுற ஒரு கிரேவி. இதுக்கு வறுத்தரைக்கு வந்து பார்த்திங்கன்னா பருப்பெல்லாம் போட்டுக்கலாம். பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் அரிசி, உளுந்து, அதுக்கப்புறமா ஜீரகம், கொத்தமல்லி, பெப்பர், அதுக்கப்புறம் வரமிளகாய் இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு ப்ரௌனாக வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் தேவையில்லை. தேங்காய் தேவைப்பட்டால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பிடிச்சிருந்தால் போட்டுக்கலாம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வைக்கிறது அப்படிங்கிறதுனால நீங்கள் எதையும் துருவி பண்ணணும்னு அவசியமே இல்லை. இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை மிக்சியில் போட்டுட்டு பவுடர் மாதிரியோ இல்லை அப்படின்னா நீங்கள் பேஸ்ட்டாக கூட அரைச்சி எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பவுடர் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 மந்த் வரைக்குமே கெட்டு போகாது. எல்லா சாம்பார் குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெண்டைக்காயை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்தில் ரோஸ்ட் ஆகிடும். அந்த ஸ்டிக்கியானது வராது, அதாவது ஸ்லைம் அப்படிங்கிறதெல்லாம் வராது. நல்ல இந்த அயன் கடாயில் பண்ணும்போது உங்களுக்கு கிறிஸ்பினஸ் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வரமிளகாய், அதுக்கப்புறம் கறிவேப்பிலை, பெருங்காயம் ஒரு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த வெண்டைக்காய், நீங்கள் கத்திரிக்காய் அப்படின்னா நீங்கள் தனியாக வறுத்தும் போடலாம். இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு போட்டுக்கலாம்.
நம்ம இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வெண்டைக்காய்க்கு உப்பு போடுறோம். எப்போவுமே ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உப்பு போடும்போது அந்த ஸ்லைம் வராது. ஒரு அரை கப் புளி தண்ணி எடுத்துக்கலாம். அதனோட தோல் எடுத்துகிட்டு அதையும் ஊற்றிடலாம். இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கொதிக்க விடணும். இதில் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, நம்ம வறுத்து அரைச்ச அந்த பொடி, அவ்வளோதான். இது வந்து சிம்மில் வச்சுட்டு போட்டிங்க அப்படின்னா அந்த கட்டியெல்லாம் இருக்காது. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது இன்னும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா திக்காகும். அப்படிங்கும்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா நல்ல கொதிக்கிற தண்ணியோ இல்லை நார்மல் வாட்டர் எது வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். கிட்டத்தட்ட 5 நிமிஷம் மீடியம் டு ஹையில் வச்சுட்டு நீங்கள் கொதிக்க வைக்கலாம். லோ ஃப்ளேமில் வைக்க வேணாம். நம்ம ரைஸ் ரெடி பண்ணுற நேரத்தில் இந்த குழம்பு இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடும். இதில் நீங்கள் உருளைக்கிழங்கு, பன்னீர், அதுக்கப்புறம் மஷ்ரூம் எது வேணாலும் போட்டுக்கலாம். டோஃபு கூட நீங்கள் போட்டு பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இது வந்து திணைக்கு இது எடுத்துக்கலாம். இட்லிக்கு வந்து நீங்கள் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஈவன் பரோட்டாக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா இது நல்லாயிருக்கும். இந்த ரைஸ் குழம்புன்னு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 நாளுக்கு கெட்டு போகாது. நீங்கள் எல்லா வெஜிடபிள்ஸுமே ஆட் பண்ணலாம். முருங்கைக்காயிலேருந்து ஆரம்பித்து இதுக்கப்புறமா சிம்பிளான வெள்ளரிக்காய் குழம்பு. சிம்பிளாக ஈஸியாக கொங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் வெள்ளரிக்காய் கூட்டு பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 நாள் வரைக்குமே கெட்டு போகாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸ், மில்லட்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இடியாப்பம், பொங்கல் இதுக்குமே, இட்லி தோசைக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு ஒரே ஒரு வெள்ளரிக்காய் மட்டும் போதும். அதை வந்து தோல் சீவிக்கலாம். நீங்கள் வந்து எட்ஜஸ் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு தேய்க்கும்போது என்னாகும் அப்படின்னா இதில் கசப்புத்தன்மை இருந்ததுன்னா கூட போயிடும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விதைகளை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த விதைகளை வந்து நீங்கள் போடக்கூடாது. போட்டிங்க அப்படின்னா இந்த கூட்டு ரொம்ப தண்ணி விட்டுரும். இதை வந்து நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் கூட சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா க்யூப்ஸாக கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பீர்க்கங்காய், புடலங்காய் எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக வந்து கூட்டு ரெடி பண்ணலாம். சேம் மெத்தடு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேவைப்பட்டால் நீங்கள் புளி கூட போட்டுக்கலாம் கூட்டுக்கு. ஸோ இதுக்கப்புறமா பாசிப்பருப்பு அரைக்கப்படுத்திட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி, மஞ்சள் தூள் போட்டுட்டு கிட்டத்தட்ட 4 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இதுலேயே நம்ம வெள்ளரிக்காயும் போட்டு தான் நம்ம வேக வைப்போம். ஸோ அப்படி வேக வைக்கும்போது வெள்ளரிக்காய் வந்து தனியாக வதக்கணும்னு அவசியமே இல்லை, நல்ல சாஃப்டாக வெந்துடும். ஸோ மூடி 3லேருந்து 4 விசில் மீடியம் ஃப்ளேம், அவ்வளோதான். அரைக்கிறதுக்கு தேங்காய், அதுக்கப்புறமா வரமிளகாய், இஞ்சி, பச்சை மிளகாய், ஜீரகம், கொத்தமல்லி, மிளகு, அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ இதை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கணும். அதே சமயம் ஓவராகவும் மசிக்க வேணாம். அந்த வெள்ளரிக்காய் வந்து 1-2 இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டுடலாம். இதே மெத்தடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் துவரம் பருப்புலையுமே பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது அரைச்சி வச்ச விழுதை போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. இதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் இதோடையே சேர்த்து நம்ம கொதிக்க வைக்கணும். ரொம்ப பாய்லிங் வாட்டர் ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியமே இல்லை. ரொம்ப கோல்டு வாட்டர் ஊற்றினா நம்ம கொதிக்க வச்சு ஆகணும். இல்லை அப்படின்னா நம்ம 2 நாள் வச்சுருக்கும்போது கெட்டு போன மாதிரி ஆகிடும். நான் சொன்ன மாதிரி இது திணை, வரகு, சாமை எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். இட்லி, தோசை, ரோஸ்ட், அதுக்கப்புறமா நம்ம பொங்கலுக்கு கூட இது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். அடை, அவியலுக்கு வந்து நம்ம அடை செய்யும்போது அவியல் தான் செய்வோம், ஆனால் கூட்டுமே நல்லாயிருக்கும். தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்கணும். கடுகு, ஜீரகம், வரமிளகாய், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, பெருங்காயம், அவ்வளோதான். ஸோ அதை வந்து நல்லா வதக்கிட்டு நம்ம கூட்டில் ஊற்றிடுவோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆகிடும். அதே சமயம் இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் பர்ஃபெக்டாக இருக்கும் கூட்டுக்கு. கூட்டு அப்படிங்கிறது வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது, அதே சமயம் ரொம்ப ரொம்ப திக்காகவும் இருக்காது. இந்த மாதிரி தான் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனலுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டையும் ரன் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபிஸ் இருக்குது.